ஹலோ சார், நீ நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஐ வந்துடுச்சு, சரி என்ன ஆகுமோ, ஜாப் போயிடுமோ, கம்பெனிஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பயம் உங்களுக்கு இருக்கா? சரி, ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ 50 இயர்ஸ் முன்னாடி எல்லாரும் மேனுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கிணறு வெட்ட, மம்பட்டி, கடப்பாறை இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கிரேன், புல்டோசர் மாதிரி ஒரு மிஷின் வந்து இன்ட்ரோ ஆகிருக்கும். அப்போ எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, ஐயோ நமக்கு வேலை இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சிருப்பாங்களா? அதுதான் இல்லை. ஸோ பீப்புள் என்ன பண்ணாங்க, அந்த மெஷினை கற்றுக்கிட்டாங்க, அதை வச்சு நிறையா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சே நிறைய கிணறு வந்து கிரியேட் ஆகிருக்கும், நிறைய ஜாப் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இன்னைக்கு புல்டோஸ் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் கிணறு மட்டும் இல்லை, ஸோ ரோடு, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங், நிறையா இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் ஏஐ, இது ஜாப் எடுக்கிற டூல் இல்லை, நியூவாக கிரியேட் ஆகிருக்க ஒரு டெக்னாலஜி. இனிமே என்ன ஆகும்னா ஓல்டு ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், நியூ ரோல்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் பின் பண்ணுவாங்க. ஸோ பயப்படாதீங்க, அடாப்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஏஐ வந்து டேஞ்சர் இல்லை, ஏஐ யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறது தான் டேஞ்சர். ஸோ இதனால் ஏஐ ப்ளஸ் டிசைன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.